தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலே அச்சோப்பதிகத்திலிருந்து ஓர் பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம், குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவே. மாணிக்கவாசகப் பெருமான் தான் பெற்ற இறை அருளினை தெரிவிக்கின்றார். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை நமக்கு அறிவுறுத்துகிறார். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைக்காதே. வாழ்வியல் நெறிகளை சரியாக கடைபிடித்து வாழ வேண்டும். எதுவையெல்லாம் வாழ்வியல் நெறிகள் என்பதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இறையருள் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, சிறுநெறிகள் சேராமல் அடியாரை காக்கும். இறையருள் திருவருளை கொடுக்கும். இறையருள் குருவருளை கொடுக்கும். சிறுநெறிகள் சேராமே, தீயவைகள் நம்மை அண்டாமே இறையருள் காக்கும். அதை மாணிக்கவாசகர் தெரிவிக்கின்றார். இறையருளின் மேன்மையினை இந்த பாடலிலே நமக்கு தெரிவிக்கின்றார். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, அப்படி நினைத்திருந்தேன். சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் சிவபெருமான் எனக்கு அருள் புரிந்தார். அறியும் வண்ணம் அருளியவார் ஆர்வருவார் என்று சொல்கிறார். வாழ்வியல் நெறி கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை, கல்வி கற்க வேண்டும், நன்கு கற்றிருக்க வேண்டும், அனுபவ அறிவை நன்கு பெற்றிருக்க வேண்டும், கற்ற அறிவை நன்கு பெற்றிருக்க வேண்டும், பட்டறிவும் படிப்பறிவும் வேண்டும். வாழ்வியல் நெறி பல்லோரும் காண என் தன் பசு பாசம் அறுத்தானை என்று மாணிக்கவாசகர் சொல்வார். தேவையற்ற சிந்தனைகள், கனவுகள், பேராசைகளிலிருந்து விலக வேண்டும். இந்த பசு விலக வேண்டும். அப்படிப்பட்ட பாசத்திலிருந்து விலக வேண்டும். வாழ்வியல் நெறி என்று சொல்கிறார். இறைவனை நெஞ்சிலே வைத்திருக்க வேண்டும். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவரும் இருப்பது. ஆனால் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று மாணிக்கவாசகர் இறைவனிடம் கேட்கின்றார். வாழ்வியல் நெறியாக கேட்கின்றார். நன்கு படிக்க வேண்டும். படித்ததன்படி நடந்து கொள்ள வேண்டும். பட்டறிவு அவசியம் வேண்டும். இயம நியம விதிகளின்படி குணங்கள் அமைய வேண்டும். திருமந்திரம் சொல்லும். இவைதான் நெறிகள். சித்த மலம் அறுத்து சிவம் ஆக்கி இணையாண்ட, சித்தத்திலே இருக்கின்ற அழுக்குகள், நான் எனது என்ற அகங்காரம், ஆணவம், மாயை, கண்மம், சித்த மலம் அறுத்து சித்தத்திலே இருக்கின்ற தீயவைகளையெல்லாம் அறுத்து சிவமாக்குவான். சித்தத்திலே தீயவை நீங்கிவிட்டால் அந்த ஜீவன் சிவமாகி விடுகிறது. நன்னெறி நன்னெறி சித்தமலம் அறுத்து சிவமாக்கி இணையாண்ட இறையருளின் மேன்மை
இறையருள் நம் சித்தத்தில் இருக்கின்ற மலங்களையெல்லாம் நீக்கும், இந்த ஜீவனை சிவமாக்கும். அதான் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைக்காதே. வாழ்வியல் நெறிகளை கையில் எடுத்துக்கொள். இந்த பாடல் சொல்லுகிறது, திருமந்திரம் சொல்லுகிறதல்லவா, கண்காணி இல் என்று கல்லம் பல செய்வார், காணுங்கால் கண்காணி இல்லா இடமில்லை, கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கள்ளம் ஒளிந்தாரே. நம்மை ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நன்னெறிகளை மட்டுமே நாம் செய்ய வேண்டும், அறச்செயல்களை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். நம்மை இறைவன் கண்காணிக்கிறார் என்று நினைப்பது வாழ்வியல் நெறி, நன்னெறி. அதுதான் நன்னெறி. அதை உண்மை என்று நினைக்க வேண்டும். இருளிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது, பொய்யிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது, மாயையிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது, இறைவனுடைய அருள் ஒரு வெளிச்சமாக இருக்கும். அந்த வெளிச்சத்தை பயன்படுத்தி நன்னெறியில் வாழ பழகி கொள்ள வேண்டும். இருள் இருக்கிறது, பாதை தெரியவில்லை. இறையருள் வெளிச்சமாக இருந்து உதவும். நடந்து செல்வது அன்பருடைய கடமை. இறையருள், இதைத்தான் மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே வலியுறுத்தி சொல்லுகிறார். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராதவனுக்கு. சிவத்தொண்டனுக்கு சிறுநெறிகள் சேராது, அன்பர்களுக்கு சிறுநெறிகள் சேராது, திருவருள் சேரும் என்று இந்த பாடல் தெரிவிக்கின்றது. இந்த பாடல் முழுமையாக மனதிலே ஏற்று இந்த பாடலின்படி நாம் நடந்து கொள்வோம். திருவாசகம் தொடர்ந்து படிப்போம். நமக்கு முக்தி நெறியினை திருவாசகம் தரும். செம்மை நலம் திருவாசகம் தரும். இறையருள் திருவாசகம் தரும். கடைசியாக இந்த சிவபுராணத்தில் இருக்கிறதல்லவா, பொய்யாயினவெல்லாம் போயகல, பொய்யாயினவெல்லாம் போயகல மெய்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. நம் உள்ளத்திலே இருக்கின்ற பொய்யெல்லாம், பார்க்கின்ற இடத்திலே இருக்கிற பொய்யெல்லாம் போயகல மெய்ஞானமாய் மிளிர்கின்ற மெய்ச்சுடர். அந்த சுடரை, ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதியை நித்தமும் வணங்குவோம். பொய் என்கின்ற இருளிலிருந்து, மாயையிலிருந்து விலகி திருவருளோடு, குருவருளோடு, இறையருளோடு இணைந்து இருப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.